காய்ஸ் இன்னைக்கு கேக் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. ஆமாம், நானே டேமேஜ் பண்ணிட்டேன். எல்லாரும் கேக் டேமேஜ் ஆனால் புலம்புவாங்க. நான் மட்டும் தாங்க சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா அது டாப் ஃபார்வர்ட் கேக். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1/2 kg சாக்கோ ட்ரஃபல் கேக் தான். கேக்குக்கு ஐசிங்லாம் கொடுத்துட்டு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேக்கில் பாட்டமில் கொஞ்சமாக கட் பண்ணி க்ரீம் போட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போதாங்க இருக்குது டாஸ்க்கு. இப்போ இந்த கேக்கை தூக்கி இன்னொரு போர்டில் ஷிஃப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் டாப் ஃபார்வர்ட் கேக் பண்ணனா அதான் கொஞ்சம் கை காலம் நடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியாக ஷிஃப்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ கேக்கோட பேக் சைடில் மொட்டையாக இருக்குன்னு கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி க்ரம் கோட் மாதிரி கொடுத்து எடுத்துக்கிட்டேன். கஸ்டமர் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் அனுப்பியிருந்தாங்க. அதில் அப்பா அம்மா பசங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பையனுக்கு 10 வயசு, இன்னொரு பையனுக்கு 2 வயசு தான். அது அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் தான் மறந்து போய் 2 பசங்களும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். டிசைன்லாம் முடிச்சுட்டு கஸ்டமருக்கு ஃபோட்டோ அனுப்புனாங்க. அப்போ சொன்னாங்க, நான் ஒரு விஷயம் சொன்ன ஜீவிதா, நீங்கள் அந்த மறந்துட்டீங்க போல், பெரிய பையனுக்கு 10 வயசு, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பட்டுன்னு அந்த பையனை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி செஞ்சு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபைனலாக அந்த டாப் ஃபார்வர்ட் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல்